எலுமிச்சை பழத்தோல இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமா? இவ்வளோ நாள் எலுமிச்சை பழத்தோல் கசக்குன்னு நம்ம குப்பையில் தான் தூக்கி போட்டிருப்போம். இந்த மாதிரி ஈஸியாக சட்டுன்னு 2 நிமிஷத்தில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் ஒரே ஒரு தோல் கூட நம்ம வேஸ்ட் பண்ணவே மாட்டோங்க. சின்ன குழந்தைங்கள்ருந்தே பெரியவங்க வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லை, இது 6 மாதம் ஆனால் கூட கெட்டு போகவும் செய்யாத. இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது எலுமிச்சை பழம் தான். இந்த எலுமிச்சை பழத்தை முதல்ல நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம எவ்வளோ எலுமிச்சை பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க. எலுமிச்சை பழங்கள் எல்லாத்தையும் 2ஆக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கணும். எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விதையோடு சேர்த்து முதல்ல இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. வெயில் காலங்களில் நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா ஏதாவது ஜூஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்தால் கூட நாம் தான் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி அப்போதைக்கு அப்போ குடித்தா தான் உண்டு. ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வெளியவே வச்சுருந்தா கூட இது கெட்டு போகவே செய்யாது. இப்போ விதையோடு சேர்த்து இந்த ஜூஸை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி எலுமிச்சப்பழத்தோலையும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நமக்கு தேவையானது ஒரு வடிகட்டி. இந்த வடிகட்டிக்கு மேலே இந்த மாதிரி இந்த ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. நம்ம தனியாக அந்த ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அதில் எந்த விதமான விதைகளும் இருக்கக்கூடாதுங்க. ஒரு கை வச்சு அல்லது ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்தோன்னா அந்த ஜூஸ் ஃபுல்லாக நமக்கு கிடச்சிடும். எலுமிச்சப்பழ தோலை தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த தோலை நம்ம இப்போது தனியாக எடுத்து வைக்கணும். இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வைக்கலாங்க. இது வந்து ஒரு பாத்திரத்தில் கூட போட்டு வச்சு வேக வைக்கலாம், அல்லது இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துக்கு மேலே வச்சு கூட வேக வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நான் இட்லி பாத்திரத்துக்கு மேலே தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கூட ஆகும் வேகிறதுக்கு. நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கணும். இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். அதனால் இதை பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் இருந்து ஆறட்டும். இப்போ நமக்கு தேவையானது ஒரு கடாய் தான். இந்த கடாய் இந்த மாதிரி அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போது 1/2 ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாங்க. நல்ல வாசனை இருக்கும். இப்போது 1/4 ஸ்பூனுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமமும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும் இந்த மிளகாய். இப்போ ஒரு தடவை இந்த எண்ணெயிலே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ மிதமான சூட்டோடு இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து இந்த எலுமிச்சப்பழத்தோலை வேக வச்சுருந்தோம். இது நல்லா சாஃப்டாக வந்துருக்கும். நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நம்ம வேக வைக்கும்போது உப்பு எதுவும் சேர்த்து வேக வைக்கக்கூடாது. அப்படியே தான் வேக வச்சு எடுத்துருக்குறோம். நம்ம தாளித்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவை இதில் கொட்டிக்கலாம். ஏற்கனவே நம்ம எலுமிச்சப்பழ ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருந்தோம். அதுலேருந்து 2 ஸ்பூனுக்கு மட்டும் எலுமிச்சப்பழ ஜூஸ் இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ எலுமிச்சப்பழ ஜூஸை இதில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டியது இதில் இனிப்பு. சர்க்கரையோ வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு. இப்போ 4 ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்தா போதும். ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நார்மலாக நம்ம எலுமிச்சப்பழ தோல்லையும் எலுமிச்சை பழத்துலேயும் ஊறுகாய் தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவையாவது சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்கள்லாம் இதை மிட்டாய் மிட்டாய் அப்படின்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இதை நாம் அப்படியே விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளில் நல்லா ஊறிடும். ஆனால் இப்போவே கூட எடுத்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் பாருங்கள் இப்போவே எடுத்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கு. அதனால் அப்படியே எடுத்து சாப்பிட்றேன். நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த ஜூஸோடு இந்த மாதிரி சேர்த்து எடுத்து சாப்பிட்ணும். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. அதே மாதிரி எலுமிச்சப்பழத்தோலை நமக்கு வீணாகாத மாதிரியும் இருக்கும். எலுமிச்சப்பழத்தோலில் நிறைய சக்தி இருக்கும். ஆனால் அது கசக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக நாம் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். கண்டிப்பாக அதை தூர தான் போடுவோம் நம்ம எல்லாருமே. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நம்ம எலுமிச்சப்பழத்தை யூஸ் பண்ணிவிட்டு இந்த தோல் மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் சேகரித்து வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நாமளும் இதை வந்து ஒரு அடிக்கடி மிட்டாய் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். இது கசக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. கொஞ்சம் கூட கசக்காது. நமக்கு 1 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சீனி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த சீனியை இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க.
ஏற்கனவே நம்ம ஜூஸ் வடிகட்டி வச்சுருந்தோம். அந்த ஜூஸை இந்த மாதிரி அளந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஒரு கப்பில் எவ்வளோ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 1 கப் அளவுக்கு சீனி போட்டிருக்கிறோம். அதே மாதிரி 3/4 கப் அளவுக்கு ஜூஸ் எடுத்துக்கணும். இப்போ நாம் பிழிஞ்சு எடுத்த ஜூஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரைக்கு மேலே இந்த எலுமிச்சைப்பழம் ஜூஸ் மொத்தத்தையும் இந்த மாதிரி ஊற்றியாச்சுங்க. ஒரு தடவை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம போட்ட உடனேயே எலுமிச்சை பழத்தில் மொத்தமாக இது கரைஞ்சிடாது, அப்படியே தான் நிற்கும். தண்ணியில் கரையிற மாதிரி கரையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டு வைக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே நம்ம தட்டில் சீனியை கொட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இதை நாம் வெயிலில் வைக்கணும். ஒரு 3 நாள் வெயிலில் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 1 நாள் ஆயிடுச்சு. நல்ல வெயில் அடிச்சது அப்படின்னா ஒரே நாளில் இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிடும். பாருங்கள், நம்ம சீனி எடுத்தோன்னா இந்த மாதிரி தான் வரும். நல்ல வெயிலில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே வச்சு எடுத்தோன்னா ஒரு 3 நாளாக நமக்கு நல்லா பொறாக காஞ்சு கிடச்சிடுங்க. அதுக்கப்புறம் தான் நாம் இதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நிறைய பேர் நம்ம எலுமிச்சைப்பழ ஜூஸை விரும்பி குடிப்போம். ஆனால் எலுமிச்சைப்பழ ஜூஸ் வேணுன்னா அப்போதைக்கப்போ நம்ம எலுமிச்சைப்பழம் இருந்தால் மட்டும்தான் அதோட ஜூஸ் பிழிஞ்சு குடிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து கலக்கணுமா ஊற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வெளியே வச்சுருந்தாவே போதும். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகவும் செய்யாது. இப்போது நல்ல பவுடர் மாதிரி கிடச்சிருக்குது பாருங்கள். இந்த எலுமிச்சப்பழ ஜூஸையும் எலுமிச்சப்பழ தோலையும் வேஸ்ட் பண்ணாமல் அதிக நாளுக்கு எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு பவுடர் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஒரு சூப்பரான ஜூஸ் டக்குன்னு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிடலாம். 1 கப் வேர்க்கடலை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதே கப்பை நம்ம எல்லா அளவுக்கும் பயன்படுத்தலாம். 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது தண்ணி. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது தண்ணியும் சேர்த்துட்டோம். இந்த தண்ணி கூடவே நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி நல்ல வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே இந்த வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிக்கும். இந்த ஏலக்காவும் இது கூடவே கொதிக்கிறதால அதோட வாசனையும் எல்லாம் நல்லா சேர்ந்துடும். இப்போ நல்லா கொதிச்சு நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம கரண்டியில் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து நம்ம கையில் இந்த மாதிரி தொட்டு பார்த்தோன்னா ஒட்டணும் நமக்கு. அதுக்காக ரொம்ப நமக்கு வலுவலாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒட்டுனா போதும். கையில் ஒட்டுனாவே போதும். கையில் ஒட்டும் போது நமக்கு நூல் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த டைமில் நமக்கு சரியான பதமாக இருக்கும். இப்போ நம்ம இதில் மாவு சேர்த்துக்கணும். அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவை கொட்டணும். நம்ம ஒரேடியாக கொட்டணும்னா மாவு ஃபுல்லாக ஒரேடியாக கட்டி பிடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டு நம்ம கிளறி விட்டோம்னா நமக்கு அந்த அளவு கட்டி பிடிக்காது. எல்லா இடத்துலையும் அந்த வெல்லம் ஒரே மாதிரி இருக்கும். தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கம்மி பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் நம்ம வச்சுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி எல்லாத்தையும் இந்த மாவு குடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்தில் இந்த மாவு கெட்டி ஆகிடும். நம்ம முதல்ல பார்க்கும்போது தண்ணி மாதிரி இருந்தாலும் இந்த மாவு வேகும்போது தண்ணி கரெக்டாகிடும். 1.5 கப் அளவுக்கு மாவு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கணுங்க. இப்போ இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்திலேயே இந்த வேர்க்கடலையும் இந்த தண்ணியை எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிடும். இதனாலேயே அந்த மாவு நல்ல கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம கிளறி விட்டதுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்ச நேரம் விட்டு வச்சோம்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கெட்டியாயிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. மாவு கூடவே இந்த வேர்க்கடலையை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாவு சீக்கிரமாக கெட்டியாகிறதால வேர்க்கடலை ஒரே இடத்துல தங்கிடும். அதனால கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம கரண்டி வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஆறும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாங்க. கருப்பு எள்ளு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு ஞாபகத்திறனையும் வளர்க்கும். கருப்பு எள்ளு இல்லை அப்படின்னா வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் ஆறதுக்கப்புறம் கையிலேயே இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிக்கும்போது கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சோன்னா அந்த உருண்டைகள் நமக்கு காயும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.